தராங்க பாஜஹோதண்டதாரணி ஓ மையும் தும் துர்காதேவியே சர்வ சத்துருவசி சுவாகா. அதாவது இன்னைக்கு முருகதாஸ் பிறந்து 42 வருஷம் 6 மாதம் 29 நாள் ஆச்சு. இந்த ஜாதகரோட லக்னம் என்பது அருமையான லக்னம். பிறக்கும் போதே ஒரு சிறப்பு பெற்ற லக்னத்தில் பிறந்தவர். சிங்கத்தில் பாடப்படிக்க பலதொழிலும் கற்க தேடச் சுவிக்க செலவழிக்க ஆமையிடம் கற்கடகம் சிங்கம் கண்ணிக்கே இல்லாத யோகம் மற்கடகங்களுக்கு கொண்டு வந்தேன். யாருக்குமே கிடையாது. அந்த சிங்க லக்னத்தில் பிறந்துட்டா ஜென்டில்மேன் தான். கடைசி காலத்து வரைக்கும் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி வாழணும். நம்ம தின்னா சரி, நம்ம தூங்கினா சரின்னுலாம் மனசு வராது. அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க போய் ஒரு பார்ப்போம். அண்ணன் எப்படி இருக்கார், அம்மா எப்படி இருக்கு, மனைவி எப்படி இருக்கும், இந்த ஞாபகம் உங்களை பாதியை உடம்பை பாதியை இழுத்துரும். இல்லைன்னா இன்னும் இருக்க வேண்டிய இடமே வேற. காலம் பாதிக்காமல் அதில். அதே மாதிரி நடக்கிற திசை 1 2 3 4ஆம் திசை நடக்குது. பிறந்ததே புதன் திசையில். இப்போ நடக்கிறது சுக்கர திசை முடி போகுது. கரெக்டாக சுக்கரை எவ்வளோ நாளில் முடிகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 22 நாளோட சுக்கரம் முடிகிறார். இன்னும் 22 நாளைக்கு தான் சுக்கர திசை. என்னன்னா நம்மளுக்கு சுக்கரை சேர்ந்து வச்சு யோகம் போயிருமே இன்னும் கவலைப்படலாம். உங்களை விட அவங்களுக்கு சுக்கரசு ஆரம்பம் ஆயிடுச்சு. உங்களுக்கு முடியுது அங்கே ஆரம்பம் ஆகுது. செல்வமும் யானை சிவிகையும் குதிரை இவன் தனக்கு தோற்றிருக்கு. அந்த காலத்துலையா இருந்தால் குதிரை வச்சுருப்பீங்க. இந்த காலத்தில் குதிரை மாதிரி 6 குதிரை வேகம் உள்ள வாகனம் வீட்டில் நிற்கும். அதை செய்வார் ஆண்டாங்க. அதான் அது சுக்கரன். சரி, அதே மாதிரி சிங்க லக்னம் கடகராசி. அது அதை விட யோகம். பாட படிக்க பலதொழிலும் கற்க தேட சுவிக்க செலவழிக்க ஆமையிடம் கற்கடகம் சிங்கம் கண்ணிக்கே இல்லாத யோகம் மற்கடகங்களுக்கு உண்டு. யாருக்குமே இல்லாத யோகத்தை இந்த கடவுள் கொடுத்துருவார். அப்படிப்பட்ட ஒரு நேரம். அதே மாதிரி 4ல் குரு. பிறக்கும் போதே 4ல் குரு. எல்லா ஜாதகனுக்கும் 4ல் குரு வராது. அந்த அமைப்பு இருந்தால் தான் குரு 4ல் வரும். குரு 4ல் இருந்தால் பிளேன் போகுதில் மேலே பிளேட்டு அங்கே உங்களை கூட்டி போய் அங்கிருந்து கீழே தள்ளி விட்டுறான்னு வச்சுங்க. ஒருத்தன் வரவே இன்னொருத்தன் உங்களை பிடிச்சிக்குவான். கீழே விழுக மாட்டேங்க. அதுதான் சுகம் கட்டில் மெத்தை கடாதரன் கூறும். பிறக்கும் போதே 4ல் குரு. ஆண்டாள் அப்பன் 4ல் நிற்கில். ஆண்டாள்னா குருவுக்கு பேர் ஆண்டாள் என்று ஒரு பெயர். ஆண்டாள் அவர் தான் ஆண்டாள். உலகத்து ஆண்டாள்னா குரு. ஆண்டாள் அப்பன் 4ல் நிற்கில் பிறநகர் தேசத்தரசன் நல் நிகரான ஆளிமை வஞ்சகன் சிரேற்றன் புகழ்வித்தை நல்ல வீடு நல்ல வாகனம் நல்ல சுகதேகன் இனிய தாதாவென்று செப்புவார். பெரிய யோகம்னே சொல்லியா அப்படிங்கிறா. அப்போ என்னன்னா இனிமேல் கொஞ்ச நேரம் பாருங்க. இனிமேல் இந்த டங்கா பூங்கா சட்டையில் போடக்கூடாது. நீ சாக வரைக்குமே விலை உயர்ந்த சட்டை போடுற வெள்ளை தான் போடணும். வெள்ளை போடணும். வெள்ளை ட்ரெஸ் பெல்ஸ் போட்டுக்கலாம். ப்ளூ கலர் போட்டுக்கலாம். பச்சை கலர் பெல்ஸ் போட்டுக்கலாம். கருப்பை கொஞ்சம் கமிச்சிக்கிட்டு மற்ற கலர்களை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். தொட்டதெல்லாம் பொண்ணாகும். போகிற இடமெல்லாம் ஜெயிக்கும். ஆனால் கருப்பை கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் குறைக்கணும். அதே மாதிரி இந்த பேனா கருப்பு பேனாவெல்லாம் குத்தக்கூடாது. உங்கள் ராசி கருப்பு எதிரி. நம்மளை எல்லாருமேனாலும் நம்ம தெரியும். அதனால் கருப்பை தொடாதீங்க. ப்ளூ கலர் பேனா வச்சுக்கலாம். சிவப்பு கலர் பேனா வச்சுக்கலாம். வெள்ளை கலர் பேனா வெள்ளை வச்சுக்கோங்க. சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். வெள்ளை பேனா அதில் எழுதுகிற எழுத்து அப்படியே நடக்கும். அதே மாதிரி இந்த கடகராசிக்கு தண்ணி ஓடக்கூடிய இடத்துல ஒரு நிலம் எழுதணும். நீங்கள் போய் அங்கே உட்காந்தீங்கன்னா அந்த இடம் தண்ணியாக தண்ணி வளர்ச்சி வந்துடும். நேராக தெரியும். போய் போகிற விட்டையும் தண்ணி ஆயிடும். அழகான பங்களா மாதிரி ஒரு டேங்கை கட்டி மேலே தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். காடு பாய். அது 5 ஏக்கரோ 2 ஏக்கரோ 1 ஏக்கரோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நிலம் ஒன்று உங்கள் ஜாதக பிரகாரம் ஆண்டவன் கொடுக்குறாரு. அடிமாட் ரேட்டுக்கு வாங்குவீங்க. எப்படி வாங்குவீங்க? 5 லட்சத்துக்கு வாங்கியிருப்பீங்க. 2.5 கோடி கேட்பாங்க. இது நான் விளையாட்டு சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. நடந்திருக்குது, நடக்குது, நடக்க போகுது. இதே மாதிரி என் ஜாதகம் 25 ஏக்கர் 85,000 ரூபாய்க்கு வாங்கினேன். எவ்வளவுக்கு? 25 ஏக்கர் மொத்தமாக 85,000. 25 ஏக்கர் 85,000. இன்னைக்கு 5 கோடி ரூபாய்க்கு கேட்குறாங்க.
அதே இது திருச்சிக்கே இருந்தால் அது 100 கோடி, இங்கத்துக்கு அது. அதனால உங்களுக்கு அதே மாதிரி வரப்போகுது. எனக்கு 4 குரு, நான் சிங்களக்குணம், 4ஆம் இடத்து அதிபதி, சூரியன் ஆட்சி, உங்களுக்கு சூரியன் ஆவணி மாதம் பிறந்திருக்கிறீங்க, வரப்போகுது செல்வம் இழுத்து பிடிக்குன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் சொல்ல பொழைச்சிக்குங்க. மேடாக இருந்தாலுமே தண்ணி ஆயிரும், தோப்பாயிரும், தென்னந்தோப்பாயிரும். அங்கே 2 பேர்த்து குடி வச்சுருப்பீங்க, உங்களை கண்டா மரியாதை கொடுப்பேன், அப்படிப்பட்டவனை தான் அங்கே வச்சுருப்பீங்க. நிலக்கிழார், நிலத்துக்கு அதிபதினே பேசக்கூடிய வாய்ப்புள்ள ஜாதகம். ஆயுள் வளம் பங்கம் இல்லை, தொழில் வளம் பங்கம் இல்லை. என்ன வேணாலும் இந்த வருஷம் பண்ணலாம். சகோதர சகோதரி 2-3 பேர் உங்களோட பிறந்தது வரும். சகோதரன் வரும், சகோதரி வரும், இன்னுமா இருக்காங்கிற பேர் வச்சுக்கலாம். பஞ்சலோகம் என்றுரைக்கு வீரப்பன் வரும். 5 பேருலாம் அப்போ கூட பிறந்தது வரலாம். 2-3 அத்தைகள், 2 அப்பா என்னமோ இருக்காங்கிற பேருக்கு வச்சுக்கலாம். தானப்பா தாய் பிறப்பும் 4 வராது, 2 தாய் மாமன் 2 தாய் என்னமோ இருக்குதுங்கிற பேருக்கு வச்சுக்கலாம். எங்கே கல்யாணம் பண்ணால் மச்சன்னுங்கிறது கஷ்டம், பொம்பளை பிள்ளைகளாக வரும். அதுகளையும் சேர்த்து நீங்கள் தான் பார்க்கணும். பரவாயில்லைன்னு மாமனார் வகையிலிருந்து உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும். 3ல் சனி பிறக்கும் போதே டவுனில் ஒரு 2-3 கோடி போடணும். அந்த வீடு சும்மா ஈஸியாக வாங்கி போடுவீங்க. அப்படி ஒரு வீடு வாங்குற மாதிரி இருக்குது. எல்லாமே இனிமேல் தான் நடக்குது. ஆனாலும் 22 நாள் போகணும். அதுக்கு மேலே தொட்டது பொண்ணாகும். வேறு என்ன கேள்வி? எந்த திசையில் வாங்கலாம்? சிங்கள குணகாரகனுக்கு தென்மேற்கும் வடகிழக்கும். தென்மேற்கு வடகிழக்கு. தென்மேற்கு, தென்மேற்குன்னா திருச்சியிலிருந்து உங்களுக்கு சொல்ல போனோம்னா திருவரம்பூர் கிழக்கு, கரூர் தென்மேற்கு, அந்த மாதிரி கரூர் லைனும் திருவரம்பூர் லைனும் வாங்கலாம் திருச்சியிலிருந்து டவுனுக்குள்ளே. அப்படித்தான் அமையும். அதுதான் யோகம் தரும், அதுதான் லாபம் தரும், அதுதான் நிலம் நல்லாயிருக்கும். அதுலேருந்து விருத்தி கிடைக்கும். சரி, வேற என்ன? அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க? 58 வருஷம் ஆகட்டும் உங்களுக்கு. எத்தனை வருஷம்? 58 வருஷம். அது வரைக்கும் என்ன வியாதிகள் வந்தால் தொல்லைகளை கொடுக்கும், கொள்ளாதுங்கிறதே என்னுடைய சட்டம். வேற அடுத்து தொழில் பண்ணுறதுக்கு கேட்டாப்புல இவரோட ஜாயின் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த தொழிலை பண்ணலாமா? ஏனுங்க சுக்கரனுங்க, அடுத்து ஒரு சூரியனுங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணல, ஓகே சொன்னால் தொழில் ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்படி வர்றதை விடலாமா? இதை விட்டுட்டு அதுக்கு வேற ஒரு தொழிலுக்கு போகிறதுனா வேண்டான்டுவேன். எப்பவும் நடக்கிறது 2 பேரும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. புதுசாக ஒன்று பண்ணுறோம், சிரமமில்லாத தொழில் கண்டிப்பாக செய்கிறீங்க, யோசனையே பண்ணக்கூடாது. வேற என்ன? அந்த ஒரு சொத்து விற்குமா என்னன்னு கேட்டோம். அந்த ஒன்று மட்டும் பெண்டிங்லேயே இருக்குன்னு சொல்லுங்கள். அதை நான் கண்டிப்பாக விற்றுறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அதை என்னோட பண்ணி கொடுக்குறேன், கொண்டு வைங்க. அவசரப்பட வேணும், சீக்கிரம் வைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. என்ன அது உட்காந்து நைட்டில் அதுக்கு சில வேதங்கள்லாம் இருக்குது. அந்த வேதத்தை ஓதி அந்த மண்ணுக்கு சொல்ல வேண்டிய பூஜைகளை பூமி பூஜை பண்ணி இழுக்கிறவையில் இழுக்கணும் இல்லை, வேதத்தை இழுத்து அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணி கப்புன்னு மூடி அடைச்சி கையில் கொடுத்து கொண்டு வச்சா பல்லடி அதுக்கு பாயின்னு வரியா காக்கா தூக்கிட்டு போகிற மாதிரி. சரி, வேற என்ன? வேற வேற ஒன்றும் இல்லை. பசங்களுக்கு எப்படி இருக்கு? மனைவி இதை பார்த்துட்டு அப்புறம் அதாவது இன்னைக்கு நளினி பிரியா பிறந்து 39 வருஷம். திசை என்ன தெரியுமா? இன்னும் 6 வருஷத்துக்கு சுக்கரதசை. என்னையா வண்டி இந்த அளவுக்கு ஓடுதுன்னா பொண்டாட்டிகளுக்கும் சுக்கரதசை, பசங்களுக்கும் சுக்கரதசை. அவருக்கு அதே மாதிரி, உங்களுக்கு அதே மாதிரி. பயப்பட வேண்டியது. எவ்வளோ சிரமம் இருந்தாலும் மேலே இருக்கலாம், பயப்படுற அளவுக்குலாம் இருக்கும். அதே கடக லக்னம், அதே விருச்சக ராசி, நிலக்கிழாருடைய ராசி, நல்ல யோகத்தில் பிறந்த பொண்ணு. சகோதரன் என்பதற்கு இடமில்லை, சகோதரி என்பதுன்னா வரலாம். இது இருக்குன்னு ஒரு பொண்ணு வரும். தான் என்ற தகப்பன் வழி மூவராகும். அவியப்பாவோட பிறந்தது 3 ஜாதி, 2 அத்தையும் வரும், ஒரு அப்பனும் வரும், அபிஷேகனும் ஓடும். அங்கேயே அதிக வாரிசு 3 பேர் வரணும். அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு தாய் மாமன் 2 இருக்கும். இந்த பொண்ணுக்கு தாய் மாமா, அவி அம்மாவோட பிறந்தது 2 தாய் இருக்கும். சின்னாயா ஒன்றா, பெரியாயிரம் இன்னொன்று வரும். இதனுடைய லக்ன பிரகாரம் இதுக்கு வயசு 50-60 முடியும். அது வரைக்கும் அவி அம்மா அப்பாவும் இருப்பாங்க. மாரகம் கிடையாது, நீண்ட ஆயுள், நீண்ட சுகம். சுக்கரன் கடக லக்னத்துக்கு யோகாதிபதி. அவர் எங்கே இருக்காருன்னா லக்னத்திலேயே இருக்கார் சுக்கரன். காணும் லக்னம் 4-7 10 தோணு சுக்கரன் புந்தி இருந்திடில் பானுவை கண்ட பனி போல் நீங்குமே மற்ற கிரகத்தின் தோஷங்கள் எல்லாம். என்ன கிரக தோஷம் இருந்தால் காற்று மாதிரி விலகி நல்ல பொற்காலமான செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய யோகமும், பொன்பொருள் ஆடை ஆபரணங்களும், நகர்ப்புறத்தில் நல்ல தொழிலும், 10ல் குரு இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு நிலக்கிழாருங்கிற பேரும் அமைஞ்சே தீரும். வேற என்ன?
சொத்து வாங்குறது என் பேரில் வாங்குறது நல்லதா இல்லை அவங்க பேரில் தான் வாங்கணும்? இது பேரில் வாங்கணும். அவங்க பேரில் தான் வாங்கணும். சரளங்கம் திறமாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறது இப்போ இவங்க பேரில் பண்ணுறதா? வீ பேருக்கு வேணாலும் பண்ணலாம், அவருக்கு சொன்னல அவிய பேருக்கு வேணாலும் பண்ணலாம். அது உங்கள் அபிப்பிராயம். ரெண்டு ஒரே யோகம் தான். இதில் 2 பேரும் சேர்த்து பண்ணுறது தான் எங்களோட ஐடியா. அப்படியே செய்யுங்க, யோசனையே பண்ணாதீங்க. அஷ்டமச்சனி, கண்டச்சனி, தண்டச்சனி, விரயச்சனி, ஏழரைச்சனி, மாரகச்சனி, திசாச்சனி, எந்த சனியும் இல்லை. அதனால் தாடாதே செய்யலாம். வேற என்ன இல்லைங்க, அதுக்கு அஷ்டமச்சனி நடக்குது, அதனால் அது பேர் வேண்டாம், கொஞ்சம் இதுக்கு மட்டும் போடுங்க. இல்லைங்க, அதுக்கு அஷ்டமச்சனி இது பேருக்கு போடுங்க. 2 பேர்த்துக்கு இன்னும் 2.5 வருஷத்துக்கு எந்த கெடுதலும் இல்லை. தொழில் துவக்கம் பண்ணிட்டோம்னா ஆண்டவ அப்புறம் அஷ்டமச்சனியே வந்தாலும் ஒன்றும் பண்ணாது. அது எப்படி இருந்தாலும் வருங்க. இப்போ நல்லா இருப்பேன், 4 வருஷமான வரும். அதுக்குள்ளே நம்ம தொழிலை ஸ்டடி பண்ணிக்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் காற்று மாதிரி ஒதுக்கலாம். சரி, வேற வீடு செகண்ட் ஹேண்ட் வீடாக வருதுன்னா அதெல்லாம் வாங்கலாமா? 4 கூட சுக்கர் லக்குணத்திலே மட்டும் தான் வாங்கணுமா? கட்டி தான் போகிற மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக நீங்கள் கட்டவே வேண்டாம். கட்டின வீடே வருது, வாங்குங்க. கட்டி போகிறத விட கட்டி இருக்கிறத வாங்குறது தான் நல்லதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, குரு போய் 10ஆம் இடத்துல உட்காந்துக்கிச்சு மனைவி ஜாதகத்தில். கட்டுறதுங்கிற சிரமம். அந்தணன் தனித்தியங்க அவகீர்த்தி மெத்த விடுங்க. கட்ட மோயா சலிச்சு போகும். உடனே போகிற பாலை காய்ச்சறான், வாங்கியாச்சுங்கிற சொல்கிறான். கணபதி ஹோமம் பண்ணுறோம், ஒரு யாகத்தை பண்ணிட்டு குடி போகிறோம். ஆண்டவன் எல்லா வழியும் வைப்பார். அதில் இருந்துக்கிட்டு பழைய வேணா கட்டி வாடகை கொடுக்குன்னா ஏதோ ஒரு இடத்த வாங்கி கட்டி வாடகை கொடுங்க. கடைசி காலத்து வரைக்கும் சும்மா இருந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். வேற என்ன? என்னோட ராசிக்கு இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம் மாதிரி இருக்குங்களா? ஏன் ராசி கொண்டாந்து கொடுப்பாங்கப்பா. நீ வேண்டானால் நீ தான் தம்பி வச்சுக்கணும்னு உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. சிங்கம் அல்லவா? சிங்கம்னாலே பார்த்தா நம்மகிட்ட எதிரி மாதிரி இருப்பேன். அவனே கூப்பிட்டு அந்த இடத்த நீயே வச்சுக்கப்பா அப்படிங்க. அவன் நம்மளுக்கு துரோகிதான், ஆனாலும் அவன் நம்ம கையில் மாட்டிக்குவா. துரோகியும் நம்ம கையில் மாட்டிக்குவா. வேற என்ன? அதான் ஒரு இடம் ஒன்று அமையுது, எழுதுங்க. எழுதுற நேரம் வந்துருச்சுன்னா அப்பளே சொல்லுங்க. வீடு கட்டுறதுக்காக பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணி நீங்கள் வாங்கி போடுங்க. கட்டுறது எப்போ கட்டுங்க, வாங்கி போடுங்க. கட்டின வீடு வருது, வாங்குங்க. ஏன் போய் ஆள் விட்டு தண்ணி கொண்டாந்து சிமெண்ட் போட்டு காண்ட்ராக்ட் பேசி அவனுக்கு உலக்கண்ணை போட்டுக்கிட்டு டெய்லியும் போய் நாய்க்கனை கூப்பிட, காண்ட்ராக்ட்காரனை கூப்பிட, அந்த சிரமமே இருக்கக்கூடாது. கட்டின வீடு நல்லா இருந்ததுன்னா வாங்குங்க. அடிப்பேதகம் இல்லாமல் இருக்கணும். நல்ல நாள் பார்த்து வாங்கணும், நல்ல நாள் பார்த்து குடி போகணும். சிமெண்ட் நல்லா கலந்து கட்டியிருக்கானான்னு பார்க்கணும். அது யார் கட்டினதுங்கிற கான்ட்ராக்டரை பார்க்கணும். அப்புறம் தான் அந்த விலையே பேசணும். சரி, வேற வேற ஒன்றும் இல்லைப்பா. பசங்களுக்கு அப்படியே அதே மாதிரி படிப்பு எப்படி இருக்கு என்னன்னு பாருங்க. பசங்களுக்கு என்ன நிறம் சூட் ஆகும்? திரிசிகா சாய், அதுவும் பையனுக்கு தான். பாப்பா பெரியவர் ஹரிகேஷ் மைனர். தம்பி இதை பாட்டு அப்புறம் பாப்பாவுக்கு. அதாவது வந்து இன்னைக்கு மைனர் பிறந்து 8 வருஷம் ஆச்சு. இவருடைய லக்குணம் என்பது விருச்சக லக்குணம். இவருடைய ராசி மிதன ராசி. இதுலேயும் 7.5 இல்லை, அஷ்டம சனியும் இல்லை. தசமகேந்திரம் 10ஆம் இடத்தில் இருக்கார் சனி, யோகத்தை தர்றது. குரு திசை செவ்வாய் புத்தி, சுபவிரையாதிபதி. நல்ல வீடு, பணத்தை எடுக்கப்படான்னு வச்சுருப்பீங்க. அப்படியே அமௌண்ட்டை மொத்தமாக எடுத்துக்கொண்டு பேங்கில் கட்டி இந்த இடம் எடுத்துக்கிட நாயன்னு தூக்கி எறிஞ்சிட்டு கட்டடத்தை வாங்க போகிறீங்க. நடக்க போகுது. யார் ஜாதக பிரகாரம்? தம்பி ஜாதகம். ஏன்னா மிதனர செட்டியார் வீடு மாதிரி இப்போ அமையிற வீடு சின்ன வீடல்ல, பெரிய வீடு. அதாவது நகர்புறத்திலேயே, ரோடுவரப்புறமெல்லாம் இல்லை. போனால் எந்த பஸ்ஸில் வந்தாலும், திருச்சி போயிட்டு வந்தாலும் அங்கே பக்கம், கரூர்லேருந்து போனீங்கனாலும் பக்கம், மெட்ராஸ்லேருந்து வந்து இறங்கினாலும் பக்கம், மதுரையிலேருந்து வந்து இறங்கினாலும் பக்கம். பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வீடு பக்கம். அப்படியே இறங்குறேன், நடந்து போய்க்கிறேன். அப்படி அமைய போகுது பாருங்கள். அது பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயோ, மேகால் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயோ, இன்னொரு பஸ் ஸ்டாண்டு, 3 பஸ் ஸ்டாண்டு, திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயோ, அதெல்லாம் கணக்கல்ல. இறங்குறீங்க, பஸ் ஸ்டாண்ட் பஸ் நிற்க ஏறலாம். அந்த மாதிரி வீடு அமையும். யார் ஜாதகம்? தம்பி ஜாதக பிரகாரம். லக்குணத்தையே குரு. தனத்தில் குருவிருக்க, மனத்தில் சேயிருக்க, இவன் இனத்தில் உயர்ந்தவனாய் வாழுவான். கஷ்டம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு அவனை வளர்த்திடுவது தம்பி எதிர்காலத்தில். அவனது படிப்பு எப்படி? 10க்கு அதிபதி சூரியன். அவர் லக்னத்துக்கு 4 சூரியன் புதன் உட்கார்ந்துருக்கார்.
10க்கு அதிபதி நாள் இருந்தால் வித்தை பலிக்கும், உத்தியோகத்தோட உடனே கிடைக்கும். படித்தா போதும், படிக்கிறதும் படிச்சிருவேன். 8ல் சந்திரன் 1 2 3 4 5 6 7 8. என்னடா பையனுக்கானா ஏனுங்க அவன் அமெரிக்கா போய் 2 மாதம் ஆகுதுங்க, நான் 2 மாதத்துக்கு அங்கே இருப்பானுங்க, அப்புறம் வந்து தானுங்க ஏதாச்சும் ஒரு பதவி பார்க்கணும், வெளிநாடு படித்து வருவேன். சந்திரன் 8ல் தான் தண்ணி தாண்டி சீவிப்பான்னு அர்த்தம். வேண்டானாலும் நிற்காது, போயிடும், பாஸ்போர்ட்லாம் கிடைக்கும் எதிர்காலத்தில். நல்ல சிறப்பான பையனாக வருவேன், உங்களாட்டல்ல, அவன் பாணி வேறு. லக்னத்தில் குரு வந்தால் தான தர்ம தண்ட பேதம், தான் தருமெல்லாம் வேண்டி தள்ளி கொடுப்பானுங்க, காசை அப்படி கிறுக்கி பிடிக்க மாட்டேன். அதே மாதிரி கை ரொம்ப சம்பளம் பண்ணி அப்படி ஒரு பதவி கிடச்சிக்கும். ஏன் என்னென்னா 4ல் சூரியன் முதல் லக்னத்தில் குரு, 2ல் கேது சனி சுக்கரன், 3 கிரகம் ஒன்று குடிக்காது. அரசு தொடர்புள்ள உத்தியோகம், குருது சட்டம், சுத்தியும் செவ்வாய் புத்தி, பூமிகாரனுடைய புத்தி, தாடாத்தியே பிடிக்கும், தப்பு வராது. புரியுதா? புரியுது. என்ன நிறம் அவன் யூஸ் பண்ணலாம் அவனுக்கு? எனக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் சுகாதிபதி லைட் நீளம், லைட் நீளம், இதுவும் நீளம்தான், இதுவும் நீளம்தான், இந்த மாதிரி தான் வாங்கணும். இன்னும் வெள்ளரி நீளம் இருந்தாலும் சரி, அருமையாக இருக்கும் அவனுக்கு. லக்ன துலாம், செவ்வாய் வீடு, வெள்ளீர் சிகப்பு, இந்த மாதிரி சிகப்பு இவனுக்கு பொருந்தும், லாபம் தரும். பேக்கு, சூட் கேஸு, ஸ்கூலுக்கு போகிறது, இதெல்லாமே இந்த கலர் இருக்கணும். அதுலேருந்து எடுக்கிறது பூரா சக்ஸஸ் ஆகும், படிப்படியே படி தானாக வளரும். வாகனம் எடுத்தாலும் சரி, அவன் எழுதுகிற பேனாக இருந்தாலும் சரி, கல், மோதிரம், கெடியாரம் என்ன யூஸ் பண்ணுறோன்னா அது பூராமே அந்த மாதிரி கலர் வந்துடும். லைட் நீளமும் சிகப்பும் இருக்குது. அதாவது ஒரு டாலரே போடணுன்னாலும், அதாவது பவளம் பதிச்ச மோதிரங்கள், பவளம் பதிச்ச டாலர் போடணும். வேற அடுத்த கேள்வி. நல்லா படிக்கும், வெளிநாடு போவான்னு எழுதியாச்சு. அதே மாதிரி இன்னைக்கு பாப்பா பிறந்து 9 நடக்குது, 8 வருஷம் 8 மாதம் 22 நாள் ஆச்சு. அப்பனுடைய பலனை சொப்பனத்திலும் மறப்பதில்லை. அப்போ என்ன லக்கணமோ அதே லக்கணங்க பாப்பாவும். சிங்க லக்கணமே தான் உங்கள் லக்கணமே. மகர ராசி, நிகரில்லாமல் வாழ்வாள், கொஞ்சம் கூட தளராது. நீங்கள் என்ன குணமோ அந்த குணத்து பிள்ளைகிட்ட அப்படியே இருக்கும். அதே மாதிரி நிலக்கிழார், நான் 2 வருஷம் 9 மாதம் 5 நாள் முடிய வரை நான் 3 கிரையும் எழுதணும். பணத்துக்கு என்ன ஒன்றுமே தெரியாது. எப்படி 2 வருஷம் 9 மாதம் 5 நாள் முடிகிறதுக்குள்ள 3 இடத்துல நிலம் வாங்கி போட்டுருவீங்க. அது எங்கிருந்து வருமோ தெரியாது, ஆனால் நடக்கும். கானகத்தில் ஜனித்த கற்கடகம் சிங்கத்திற்கு சேயும் சுக்கிரனும் பிரபல யோகராம். செவ்வாய் திசை தான் நடக்குது. நிலகாரகனுடைய திசை. வீடு வாங்குறது அதான், நிலம் வாங்குறது அதான், பெரிய யானை கட்டி தீனி ஓடுற மாதிரி பெரிய வாகனங்கள் வாங்கி வீட்டில் நிறுத்துறது அதான், தகரீகாரனால ஆபரணங்கள், நகை 5 பவுன் எடுக்கிறது போல 10 பவுன் எடுக்கிறது அதான், எல்லாமே அதான். அந்த யோகத்தை தரக்கூடிய பாப்பா ஜாதகத்தில் இருக்குது. படிப்புக்கு அதிபதி 2ல் குரு, 10ஆம் பாவகாதிபதி புதன் 12ல் இருக்குது, சூரியனும் 11ல் இருக்குது, செவ்வாயும் 11, 10ல் சுக்கரன், 4ல் சனி, 7ல் கேது. தம்பிக்கு விட்டது தான் பாப்பா படிப்பு. படிச்சிடும், பதவிங்கிற சிரமம். தனியார் காலேஜ், தனியார் ஸ்கூலு, தனியார் நிறுவனத்தில் வேலையில் இருக்கும். ஆனால் கை ரொம்ப சம்பளம், சிங்கம் அல்லவா வாங்கும். அதுலேயும் அந்த தொழில் மெடிக்கல் லைனில் தான் வரும். மாட்டுக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போடுறதோ, மனுஷனுக்கு போடுறதோ, மனுஷனுக்கு கொடுக்குற மாத்திரை மருந்துகளோ, மாட்டுக்கு தேவையோ, ஆணை சிங்கத்துக்கு இந்த மாதிரி ஐஎஃப்எஸ் அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி லைன் இது வரும். அதை நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது படிக்க வைக்கிறது. ஆனால் அவன் கணக்கு வேறு. அவன் எதையும் சட்டம் பண்ண மாட்டான். அவன் பாட்டுக்கு பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெளிநாடு போய் படிச்சுட்டு இங்கே வந்ததையுமே வேலை. தனியாக அவன் போட்டு வந்திருக்கான். இங்கே படித்து ஒரு எம்டின்னு இப்போ போனதே ஒவ்வொன்றே பார்க்குறோம்ல, ஒரு மன நிம்மதி ஆகுதில்ல. இப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிறான், எனக்கு ஆப்ரேஷன். சாதாரண எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பிறந்த பையன் தான் அந்த பையன். எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுவேன், ஒன்றுமே தெரியாது, செம்பரிக்கிட்டனால தான் முடிவு போவேன். ஆனால் இன்றைக்கி அந்த கோயம்புத்தூரில் கேஎம்சியில் அவன் தான் பேரும் புகழும். அவன் என்ன எழுதுறான்னா அதுதான். என்னை கண்டதையும் வாங்க தனியாக அசலம் ஜோசி, நீங்கள் தான் எங்கள் அப்பாவுக்கு ஒருத்தர் ஜாதப்பாக்கு வருவாங்க. ஆமாம் இருப்பாங்க.
உடனே படுக்க வச்சு 5 சீக்கிரம் பண்ணி 3-7 லட்ச ரூபாய் பில் போட்டு கொடுத்துட்டு கட்டிட்டு வந்தாச்சு. வேலை முடிஞ்சது. நம்மளே அதிசயப்படணும். அது அப்புறம் அது நான் பேரை பார்க்க பால் சிவபால் எம்டி அப்படின்னு எழுதியிருக்கு அந்த செக்ஷனில். அது மாதிரி இதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். சரி, வேறு அடுத்த கேள்வி. இந்த பாப்பாவுக்கு என்ன கலரு? சிங்கம் மாணிக்க கலர். மாணிக்க என்ன கலராக தெரிஞ்சுக்கணும். ராசி வந்து மகரம், நீல கலர், கருநீலம். மயிலினுடைய தோகையில் இருக்குல்ல அந்த நீளம் போகணும். மயில் கருப்புன்னு பேர். அதாவது வந்து இப்படி ஆட்டினா அப்படி ஜொலிக்கும். மீன் தண்ணியில் விரலும் போது வரும் பார்த்தீங்களா, அந்த கலர் இது வரும். மோதிரமாக இருந்தாலும் சரி, டாலராக இருந்தாலும் சரி, அது வாங்கி. சிங்கமாக இருக்கிறனால லக்னாதிபதியை கெட்டி. வைரக்கல் போடக்கூடாது, போடாது வைரக்கல் தொடக்கூடாது. அதே மாதிரி மாணிக்கக்கல் சிகப்பு கலர் டாலர் போடலாம் லக்னத்துக்கு. ராசிக்கு வந்து லைட் நீளம், மயில் தொகையினுடைய கலர். வேற என்ன? படிப்பு கேட்டுட்டோம். அதான் ராஜான்னு சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் உடம்பு இப்படி ஒரு நோய் நொடி அதெல்லாம் எது கிட்ட வராது. ஏன் வளர்த்துக்கிறீங்க? இல்லை கேட்டுக்கிறேன். அப்படி கிரகம்லாம் 1.25 வருஷம் ஆச்சு அந்த கெட்ட நேரம் விலகி. அதுக்கு முன்னாடி தான் ஊசி மருந்து மாற்றலாம். இப்போலாம் கிடையாது. நம்ம வேண்டாம் வாங்கி கொடுக்கலாம் அடுத்தவனுக்கு வழி, நம்மளுக்கு வராது. வேற கேள்வி. வேற ஒன்றும் இல்லை. யாருக்கும் ஆனால் இப்போ தொழில் செய்கிறதுனால இப்போ இந்த பசங்களோட ஜாதகத்தினால எதுவும் பாதிப்பு? துணிஞ்சு செயல்படணும். எல்லாமே நல்லா இருக்கு. அவ்வளோதானே? ஓகே ஓகே ஓகே, எடுத்து வச்சுக்கோங்க.